ஏனென்றால் இணை வைப்பு என்கிற செயல், இணை வைப்பு என்கிற பாவம், இணை வைப்பு என்கிற வார்த்தை அல்லாஹ்விடத்திலே மிக கடுமையாக சொல்லப்பட்டிருப்பதை திருமறை குர்ஆனிலே நிறைய வசனங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசி காட்டுகிறார். இணை வைப்பு குறித்து பேசும்போதே மனிதர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம் என்கிறார். அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய 31வது அத்தியாயம் 13வது வசனத்திலே லுக்மான் என்கிற நல்ல மனிதர் தன் மகனுக்கு செய்த உபதேசத்தை அவர் சொன்னார் என்று சொல்லிக்கொண்டே வரும்போது அவர் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் சொல்லுகிறான், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லظுல்முன் அலீம். என் அருமை மகனே, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது மிகப்பெரிய அநியாயங்களில் ஒன்று என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு செய்த மிகப்பெரிய அநியாயம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூதர்தா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்னிடத்திலே வந்து சொன்னார்கள், அபூதர் அவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே வெட்டப்பட்டாலும் கொல்லப்பட்டாலும் எரிக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுக்கு ஒரு பொழுதும் இணை வைத்து விடாதீர்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய உயிரை இழந்தாலும் சரி நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே என்று சொன்னார்கள் தெரியுமா? இணை வைத்த நிலையிலே ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்கு மறுமையிலே எந்த பலனும் இல்லை. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, பாவங்களிலே மிகப்பெரிய பாவம் எது என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் உன்னை படைத்திருக்க அவனுக்கு இணையாக ஒருவரை ஆக்குவதுதான் பாவங்களிலே மிக பெரியது என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களை, நாம் நினைத்து கொண்டிருப்பதை போன்று சாதாரண பாவம் அல்ல. நம்முடைய குடும்பத்திலோ அண்ணனோ தங்கையோ சொந்த பந்தங்களோ அண்டை வீட்டுக்காரரோ ஒருவர் நரகத்தினுடைய படுகுழியிலே விழுகிறார். உலகத்திலே அப்படி ஒருவர் பாதிக்கப்பட்டார், எவ்வளவு துடிக்கிறோம், எவ்வளவு முயற்சிகளை எடுக்கிறோம், எவ்வளவு அதற்காக பாடுபடுகிறோம், எவ்வளவு பொருளாதாரத்தை இழந்தாவது என் அண்ணனை என் தங்கையை அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக பாடுபடுகிறோம். ஆனால் அவர் இணை வைப்பிலே இருந்தால், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டால், அந்த விபரீதத்தை, அந்த அபாயத்தை, அப்படிப்பட்ட மோசமான அநியாயத்தை அவர் செய்து கொண்டிருக்கிற நிலையிலே நாம் வேடிக்கை பார்த்தால், அன்புள்ள சகோதரர்களே,